வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். டைம் அண்ட் ஒரு டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில டைப் 3ல அமௌண்ட் பேஸ்ட் கொஸ்டின், அதாவது ஏ அண்ட் பி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு சேலரி கொடுக்காங்க, எப்படி டிவைட் பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி கேட்டகரியில அமௌண்ட் பேஸ்ல பார்ப்போம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days அண்ட் பி கேன் டூ இட் இன் 25 days. Both of them finish the work and earn 3600. Then A share is. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் ஆஃப் கொஸ்டின், ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க தனித்தனியா, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் போது எத்தனை நாள் அந்த டோட்டல் வேலையை முடிப்பாங்க, இப்படிதான் பார்த்தோம். பட் இந்த கொஸ்டின் என்ன, அதேதான், ரெண்டு பேரும் வந்து தனித்தனியா வந்து வேலை பார்க்குறாங்க. பட் அதுக்கு வந்து என்ன அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பேட்டர்ல கேட்டா இதுக்கு எல்சிஎம் பேட்டர்ன். அதாவது ஏ இருக்காரு, அதே மாதிரி பி இருக்காரு. ஏ வந்து 20 நாள் வேலை பார்க்குறாராம், பி வந்து 25 நாள். ஏன்னா அந்த 20க்கு 25க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். எதுக்கு எல்சிஎம்னா அந்த டோட்டல் ஒர்க்கு ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சலாம். அஞ்சால போட்டோம்னா 4 5 20, 5 இருந்துச்சு, இதுக்கப்புறம் பண்ண முடியாது. 4 5 20, 20 5 100. அப்ப என்ன டோட்டல் ஒர்க், அவங்க பாக்குற மொத்தம் டோட்டல் ஒர்க் வந்து 100 ஒர்க்கு. இப்ப ஏ வந்து 20 நாள் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணா இங்க 100 வரும், 5ஆல பண்ணா வரும். பி வந்து என்ன 4ஆல பண்ணா வரும். அதாவது என்ன மீனிங்னா, ஒரு நாளைக்கு ஏ வந்து 5 ஒர்க் பண்ணாதான் 20 நாளைக்கு வந்து 100 ஒர்க். அதே மாதிரி வந்து பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணாதான் 25 நாள்ல 100 ஒர்க் பண்ணுவாரு. கேள்வி என்னன்னா, ஏயோட பங்கு கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் போது 3600 கிடைக்குதாம். இந்த 3600 அவங்க டிவைட் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஏ ஒரு நாளைக்கு வந்து 5 ஒர்க் பண்ணுவாரு, பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு. அப்போ ஒன் டேல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 9 ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அந்த 9 ஒர்க்ல ஏ வந்து பியை விட என்ன அதிகமான வேலை பார்க்கறாரு. ஏன்னா இவர் 5 ஒர்க் பண்றாரு, இவர் 4 ஒர்க் தான் பண்றாரு. அப்ப சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கும்போது யாருக்கு அதிகமா காசு போகணும், பியை விட ஏக்கு தான் அதிகமா காசு போகணும். ஏன்னா பியை விட ஏ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் வந்து அது ஒன் டேல பண்றாரு. அப்ப எஃபிஷியன்சி இவங்களோட யாரு வந்து அதிகமா திறமையான, ஏ இருக்காரு, பி இருக்காங்க. ரெண்டு திறமையை பார்த்தோம்னா 5:4 அப்படின்னு வைக்கலாம்ல. அதாவது பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணா ஏ வந்து 5 ஒர்க் பண்ணிடுவாரு. அப்ப இந்த ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அந்த அமௌண்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது மடங்கு எடுத்துக்கிறோமே, இது 5 மடங்கு, இது 4 மடங்கு, மொத்தம் எவ்வளவு இருக்கு, 3600 இருக்கு. இந்த 3600 மொத்த மடங்கு பார்க்கணும். இது ஒரு 5 மடங்கு, இது ஒரு 4 மடங்கு, அப்போ 9 மடங்கு. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மடங்கு கிடைச்சிடும். அப்ப 4 வரும், 400. அதாவது ஒரு மடங்கு வந்து 400னா 5 மடங்கு எத்தனை, 5 × 400 அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி கிட்ட 4 × 400 அப்படின்னு போடுவோம். 5 × 400 போட்டா வந்து 2000 அப்படின்னு வரும். 4 × 400 போட்டா 1600 வரும். நம்மளுக்கு கேள்வி ஏயோட ஷேர் தான் கேட்கறாங்க. ஏக்கு வந்து எவ்வளவு போகணும், 2000 போகும். அதனால ஆன்சர் என்ன வரும், பி வரும். அதுல புதுசா ஒண்ணுமே பண்ணல, ஆல்ரெடி பண்ற மாதிரி தான். ஏ அண்ட் பிக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன். அந்த எல்சிஎம்ல ஒன் டே அவங்க எவ்வளவு பண்ணுவான்னு எடுத்திருக்கேன். இந்த ஒன் டே அவங்க பண்றாங்களா, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ரேஷியோவை மாத்தணும், கொடுத்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான எஃபிஷியன்சி திறமையை பொறுத்து தான் வந்து நான் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா அதிகமா ஒருத்தவங்க வேலை பார்க்கறேன்னா அவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம் போகும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ரேஷியோல கொண்டு வந்து இதை மடங்கு வச்சுக்கிறேன். 5 மடங்கு, இது 4 மடங்கு, மொத்தம் 9 மடங்கு. 9 மடங்கு மொத்த அமௌண்ட்ல அடிச்சோம் அப்படின்னா ஒரு மடங்கு கிடைக்கும். அந்த ஒரு மடங்கு 5 மடங்கால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஏயோட ஷேர் கண்டுபிடிச்சலாம். நம்ம எதுக்கு அடுத்து பாக்குற கொஸ்டின் எல்லாமே இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறோம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ கேன் கம்ப்ளீட் அ ஜாப் இன் 20 days அண்ட் பி கேன் கம்ப்ளீட் இன் 30 days. They work together and finish the job. If 600 paid as wages, then share of A and B. இதுல என்ன அதே தான், ரெண்டு பேர் வந்து வேலை பார்க்குறாங்களா, ஏ அண்ட் பி. இவர் 20 நாளா பண்றாரு, இவர் 30 நாள். பார்த்தோன்னே சொல்லலாம் எல்சிஎம் 60 வரும். அப்ப என்ன, இது 3, இங்க வந்து 2. அப்போ ஒன் டேல வந்து என்னன்னா, ஏ வந்து 3 ஒர்க் பண்ணா 20 நாள வந்துன்னா 60 ஒர்க் பண்ணுவாரு. பி ஒரு நாளையில 2 ஒர்க் பண்ணா 30 நாள் 60 ஒர்க் பண்ணிடுவாரு. இவங்களுக்கான எஃபிஷியன்சி என்ன, 3:2. அதாவது ஏ வந்து 3 ஒர்க் பண்ணாருன்னா பி வந்து 2 ஒர்க் தான் பண்ண முடியும். அப்ப பியை விட ஏ வந்து திறமையானவர். இது அப்படியே நம்ம ரேஷியோ வச்சு கொடுக்குற அமௌண்ட் பார்க்கணும், 600 ரூபாய். அப்ப என்ன, இது 3 மடங்கு, இது 2 மடங்கு, மொத்தம் 5 மடங்கு. 600 ரூபாவை 5ஆல அடிச்சோம்னா 12 5 60 வரும். 120, ஒரு மடங்கு 120னா உங்க கேட்ட கேள்வி வந்து ஏபியோட ஷேர் கேட்கறாங்க. அப்ப 3 மடங்கு எவ்வளவு, 120 × 3 போடணும். அதே மாதிரி 120 × 2, 120 3 போட்டா 360, 120 2 போட்டா 240. 320, 240 எங்க இருக்குன்னா ஆன்சர் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தரின் கிடையாது, ஆரியம். ஆர்யா alone can do a piece of work in 6 days and Selvi alone can do the same in 8 days. Arya and Selvi undertook to do it for 7,200. The help of Kevin, they complete the work in 3 days. How much to be paid to Kevin? இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு என்னன்னா, இதுல எக்ஸ்ட்ரா தேர்ட் பர்சன் ஒருத்தர் கெவின் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இதுல என்ன,
டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்யான்னு இருக்காரு, இன்னொருத்தவங்க செல்வின்னு இருக்காங்க. ஆர்யா வந்து ஒரு நாளைக்கு தனியா பார்த்தா 6 நாளா பார்க்குறாங்க. செல்வி வந்துன்னா 8 நாளைக்கு. இப்ப 6, 8க்கு எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 24 வரும். என்ன மீனிங்? ஆர்யா வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ஒர்க் பண்ணாதான் வந்து 6 நாள்ல வந்து 24 ஒர்க் முடிப்பாரு. இது வந்து டோட்டல் ஒர்க். அதே மாதிரி செல்வி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க் பண்ணாதான் வந்து 8 நாள்ல வந்து டோட்டல் ஒர்க்கான 24 ஒர்க் முடிப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஆர்யா அண்ட் செல்வி இவங்க 2 பேரும் ஒரு நாள்ல வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? இவர் வந்து 4 ஒர்க்கு, இவங்க வந்து 3 ஒர்க்கு. மொத்தமா பார்த்தா 7 ஒர்க் வந்து முடிப்பாங்க. மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 24 ஒர்க். இத வந்து 7ஆல அடிச்சுட்டா எத்தன நாள் ஆகும்னு பார்த்தலாம். இத அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 7 3 21 அப்படின்னு வரும். அப்ப எனக்கு மிச்ச ரிமைனிங் வந்து ஒரு 3 ஒர்க் இருக்கும். அந்த 3 ஒர்க்க தான் யாரு முடிப்பாராம்? கெவின் முடிப்பாரு. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்றேன்? ஏன்னா கெவின் வந்ததுனால வந்து அவங்க ஒர்க்க வந்து 3 நாள்ல முடிச்சுறாங்களாம். கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர் வரல அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பாயிண்ட் அதாவது 3னா அதோட சேர்த்து கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அந்த 3 ஒர்க்க முடிக்கணும்ல. இப்ப என்ன மீனிங்னா கெவின் வந்து மிச்சம் இருக்க ரிமைனிங் ஒர்க்க 3 ஒர்க்குமே வந்து 3 நாள்ல முடிக்கிறாரு. அதாவது கெவின் வந்து அந்த 3 டேஸ்க்கு பாத்தீங்களா? ஏன்னா 3 நாளையில வந்து என்னன்னா 3 பேருமே வேலை பார்க்கணும். ஆர்யா வேலை பார்க்கணும், செல்வி வேலை பார்க்கணும், கெவின் வேலை பார்க்கணும். அப்படி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தாதான் மொத்த ஒர்க்க வந்து 3 நாள்ல முடிக்க முடியும். அப்ப கெவின் 3 நாள்ல வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாரு? மிச்ச ரிமைனிங் ஒர்க்கான 3 ஒர்க் முடிப்பாரு. அப்ப 1 டேல வந்து அவர் எவ்வளவு வேலை பார்ப்பாரு? 1 ஒர்க் முடிப்பாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா இங்க பாருங்களேன். அதாவது ஆர்யா, செல்வி, கெவின். ஆர்யா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு, செல்வி ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்கு, கெவின் ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு. இப்ப மொத்தமா 3 பேரையும் கூட்டுனா ஆர்யா, செல்வி அண்ட் கெவின் 3 பேரையும் கூட்டம் மொத்த ஒர்க் எவ்வளவு பார்ப்பாங்க? 8 ஒர்க் பார்ப்பாங்க. டோட்டலா முடிக்க வேண்டிய வேலை 24. அப்ப அந்த 24 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 3 வரும். 3 டேஸ். அதான் இந்த இடத்துல 3 டேஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எதுக்கு வந்து இந்த 1 டே எஃபிஷியன்சிய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 டே அவங்க எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இததான் வந்து ரேஷியோ எடுத்து அந்த அமௌண்ட்ல வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். அதாவது 4:3:1. அப்ப மொத்தம் எத்தனை மடங்கு? 8 மடங்கு. மொத்த அமௌண்ட் பார்த்தா 7,200. அப்ப மொத்த மடங்கு வந்து 8, 8ஆல டிவைட் பண்ணுவோம். இப்ப இதை 8ஆல அடிச்சுன்னா 9 வரும். அப்ப 900 இருக்கும். அதாவது 1 மடங்கு 900. உங்க கேள்வியே வந்து கெவினுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? அப்ப 1 மடங்கு தான் கெவினோடது. அப்ப எவ்வளவு கொடுப்போம்? ₹900 வந்து கெவினுக்கு கொடுப்போம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 7 இருக்கு. அதே இது இப்ப ஆர்யாக்கு கேட்கிறேன்னா அவரோட மடங்கு என்ன? 4 மடங்கு. 1 மடங்கு 900. 4 மடங்கு என்ன? 4 இன்டு 900 போட்டோம்னா அவருக்கான எவ்வளவு ஷேரோ அது வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் செல்விக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். 4th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா a workers get 2000 per working 40 hours per week. If he works overtime, he gets 36% high per hour and he hits 3020 in that week. Then find the working hours in that week. அதாவது ஒரு தொழிலாளி இருக்காராம். அவர் வாரத்திற்கு வந்து 40 மணி நேரம் வந்து வேலை பார்க்கிறாரு. அப்படி 40 மணி நேரம் வேலை பார்த்தா அவருக்கு 2000 வந்து சம்பளமா கிடைக்குது. அந்த 2000 அவருக்கு பத்தல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நைட் ஷிஃப்ட்டும் பார்ப்போம். அப்படி நைட் ஷிஃப்ட் வந்து கூடுதலான நேரம். அப்படி கூடுதலான நேரம் வந்து அந்த கம்பெனில வேலை பார்த்தா அவருக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து சம்பளமா கிடைக்கணும். அதாவது பகல்ல வந்து 1 ஹவர் வேலை பார்த்திருப்பாரு. அந்த 1 ஹவர் சம்பளத்தை விட 36% அந்த 1 ஹவர்ல எவ்வளவு சம்பளம் இருக்கோ அதுல 36% வந்து எக்ஸ்ட்ரா அந்த நைட் ஷிஃப்ட்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி பண்ணதுனால அந்த வாரத்தோட முடிவுல வந்து அவருக்கு ₹3020 கிடைக்குதாம். அப்படி கிடைக்கும் போது அந்த வாரத்துல எவ்வளவு நேரம் வந்துன்னா அவர் வேலை பார்த்திருப்பாரு அதுதான் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ட்ரிக் வந்து இந்த 36% ஹை பர் ஹவர் இருக்குல்ல, இதை நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? மொத்த இது அதாவது ₹2000 வந்து 40 மணி நேரம் வேலை பார்த்தான். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 40 ஹவர்ஸ்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்குதாம்? 2000 வந்து கிடைக்குதாம். அப்ப 1 ஹவர்ல வந்து அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 2000 டிவைடட் பை வந்து 40 அப்படின்னு போடுவோம். இந்த 0க்கு இந்த 0 அடி வரும். 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 5 அப்படின்னு வரும். அப்ப 50. அப்ப என்னன்னா 1 ஹவர்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ₹50 கிடைக்கும். இப்ப அவர் ஓவர் டைம் பாக்குற ஹவர்ல இந்த ₹50 தான் 36% வந்து எக்ஸ்ட்ரா அவருக்கு கிடைக்கும். அப்ப என்ன 36% ஆஃப் வந்து 50 அப்படின்னு போட்டோம்னா 36 by 100 into 15 அப்படின்னு போடும். இந்த 0க்கு இந்த 0 வரும். 1 5 5 2 10 2ஆல் அடிச்சுனா 18. அப்ப 36% ஆஃப் 50 பார்த்தனா 18. 50 பிளஸ் வந்து 18. ஏன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஹையா கிடைக்கல. அப்ப என்ன ₹68. இப்ப அவருக்கு 1 ஹவருக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? ₹68 கிடைக்கும். இப்ப அடுத்து என்னன்னா இந்த ஓவர் டைம் பாக்குற வந்து வாரம் இருக்கு பாத்தீங்களா? அதுல அவர் நார்மலாவும் பார்த்திருப்பாரு. பிளஸ் வந்து ஓவர் டைம் பார்த்திருப்பாரு. அதனாலதான் அவருக்கு மொத்தமா வந்து ₹3020 வருது. அப்ப அந்த ₹3020 வந்து எப்படி டிவைட் ஆகணும்? நார்மலா வந்து அந்த 40 ஹவர்ஸ் வந்து வேலை பார்ப்பாரு. அதுல வந்து அவருக்கு ₹2000 கிடைக்கும். அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்கறாருல, அப்படி பார்த்ததுனாலதான் அவருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்டா கிடைக்குது. அப்ப அந்த 3020ல 2000 போச்சுன்னா
1020 ரூபா. இந்த 1020 ரூபா என்னன்னா அவர் அந்த ஓவர் டைம் பார்த்து வாங்குற வந்து சம்பளம். நம்ம இங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஒரு 1 ஹவர் அந்த ஓவர் டைம்ல எவ்வளவு சம்பாதிப்பார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 68 ரூபா. ஏன்னா 1 ஹவர்ல அவர் வந்து 68 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா மொத்தமா அவர் எவ்வளவு வந்து ஓவர் டைம்ல சம்பாதிச்சிருக்காரு? 1020 ரூபா வந்துன்னா 1020 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. இப்ப 68 என்ன பண்ணா வந்துன்னா 1020 வரும்ல? 15ஆல பண்ணலாம். ஏன்னா 68 × 15 போட்டோம்னா 1020. எண்ணஞ்சா 40 4 வரும். 6 30 34 8 இங்க ஒரு 6 0 8 4 12 இங்க 1 7 3 10 அப்ப 1020. ஏன்னா இங்கிட்டும் வந்து 15ஆல ஆகும். எவ்வளவு 15 ஹவர்ஸ் வந்து பண்ணதுனாலதான் ஓவர் டைம் பண்ணதுனாலதான் அவருக்கு வந்து 1020 ரூபா கிடைக்குது. உங்க கேட்ட கேள்வி மொத்தம் ஒர்க்கிங் ஹவர் அந்த வீக்ல எவ்வளவுன்னு கேக்குறாரு. ஆல்ரெடி வந்து ஒரு 40 ஹவர்ஸ் வந்து வேலை பார்த்திருப்பாரு. அதனாலதான் அவருக்கு 2000 கிடைச்சிருக்கும். அதோட சேர்த்து ஒரு 15 ஹவர் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்திருக்காரு. மொத்தமா பார்த்தோம்னா 55 ஹவர்ஸ் வந்து பார்த்திருக்காரு. அதனால ஆன்சர் டி வரும். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் புரிதல் தான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நம்ம நல்லா கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போயிடலாம். 5th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Rajini does 25% less work than Mohan and Mohan does 20% more work than Raizwan. At the end of the completion of the work, what will be the Mohan share out of the profit of 930? ஒன்றும் கிடையாது. பர்சன்டேஜ்ல டைம் அண்ட் ஒர்க்கை மிக்ஸ் பண்ணி வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இதே பேட்டர்ன் கொஸ்டின் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 பேர் கொடுத்துருக்காங்க. இதுல ரஜினி கொடுத்துருக்காங்க, அடுத்து மோகன், அடுத்து வந்துன்னா ரைஸ்வான். இதுல யாராவது ஒருத்தவங்கள நம்ம பேஸா எடுக்கணும். அதாவது அவங்கள வச்சுதான் வந்து மிச்சத்தவங்க இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்கறவங்கள தான் நம்ம எடுக்கணும். அதாவது என்ன மீன் பண்ணலாம், இடத்துல ரஜினி வந்து பேஸா வந்து எடுக்க முடியாது. ஏன்னா 25% லெஸ் ஒர்க்னு சொல்றாங்க, அதனால இவர் எடுக்க முடியாது. மோகனே எடுக்க முடியாது. ஏன்னா மோகன் வந்து 20% மோர் ஒர்க் தான் ரைஸ்வான். என்ன பண்ணிக்கிறேன்னா ரைஸ்வானை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸ்வான் என்ன மீன் பண்றேன்னா 1 டேல வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். 1 டேல ரைஸ்வான் வந்து 100 ஒர்க் இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது பர்சன்டேஜ் கொஸ்டின்ல வேல்யூ கொடுக்காம இந்த மாதிரி வந்து 3 பேரை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ரைஸ்வான் வந்து ஒரு நாள்ல 100 ஒர்க் பண்றாங்க, நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன எடுக்கலாம், மோகன் வந்து எடுக்கலாம். மோகன் என்ன சொல்றாங்க 20% மோர் ஒர்க். அதாவது ரைஸ்வான் ஒரு நாள் 100 ஒர்க் பண்ணாம், மோகன் 20% வந்து அதிகமா பண்றாராம். அப்ப 100ல 20% பார்த்தா எவ்வளவு 120. அப்ப 120 ஒர்க் வந்து யார் பார்த்திருப்பாரு, மோகன் பார்த்திருப்பாரு. அடுத்து யாருன்னா ரஜினி சொல்றாங்க. சோ ரஜினி வந்து எவ்வளவு 25% வந்து லெஸ் ஒர்க், யார் விட, மோகனை விட. மோகன் வந்து 120 ஒர்க் பண்றாரு. இதுல 25% நம்ம பார்க்கணும், கம்மியா பார்க்கணும். ஏன்னா லெஸ் ஒர்க் தான் யார் பார்க்கணும், ரஜினி பார்க்கறாரு. அப்ப 120ல 25% பார்த்தா எவ்வளவு வரும், 120 4ஆல அடிச்சோம்னா 25% கிடைக்க போகுது. அப்ப 30 அப்படின்னு வரும். இப்ப 120ல 30 போச்சுன்னா 90 ஒர்க் யாரு பார்ப்பானா, ரஜினி பார்ப்பாரு. அப்ப இவங்களோட 1 டே எஃபிஷியன்சி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ஒரு 100 ஒர்க்கு, இவர் வந்து 120 ஒர்க் பண்ணுவாரு, இவர் வந்து 90 ஒர்க்கு. இதை அடிச்சோன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும், இங்க போயிடும். அப்ப 10:12:9 வரும். இந்த மாதிரி 1 டே எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வச்சு என்ன பண்ணிடலாம், மொத்த அமௌண்ட் கொடுத்ததை வச்சு டிவைட் பண்ணலாம். ஏன்னா மடங்குல எடுக்கும் ஒரு விஷயம். 10 மடங்கு, 12 மடங்கு, 9 மடங்கு. மொத்த மடங்கு அப்படின்னு பார்த்தா, டோட்டல் மடங்கு அப்படின்னு பார்த்தா 31 மடங்கு. மொத்த அமௌண்ட் எவ்வளவு 930. இப்ப 930 டிவைட் பை 31 போடுவோம். 31 3ஆல மல்டிப்ளை பண்ணா 93. அப்ப 30 வரும். அப்ப என்ன ஒரு மடங்கு வந்து என்ன, ஒரு மடங்கு 30 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மோகனோட ஷேர் கேட்டிருக்காங்க. மோகனோட ஷேர் வந்து 12 மடங்கு. அப்ப 12 × 30 போடுறோம், அது ஆன்சர். 12 × 3 போட்டா 36, இங்க ஒரு ஜீரோ, அப்ப 360. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி 360 அப்படின்னு வரும். இந்த மாதிரி அமௌண்ட் பேஸ்ட் கொஸ்டின் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது 1 டே எஃபிஷியன்சி. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 6th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வேதா அண்ட் ஹரிஷ் கம்ப்ளீட் a project with the income of 28,000. In this project, Sweta worked for 20 days and Harish worked for 30 days. If their daily wages are in the ratio 5:6, then Sweta shares. இந்த கொஸ்டின் நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ண முடியாது. அதாவது ஸ்வேதா அதே மாதிரி வந்து ஹரிஷ். ஸ்வேதா வந்து ஒரு நாளைக்கு 20 ஒர்க்கு, ஹரிஷ் ஒரு நாளைக்கு 30 ஒர்க்கு, 2 பேரும் சேர்ந்து 60 ஒர்க்கு. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து 60 ஒர்க்கா இருக்கும். அப்ப ஸ்வேதா ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்கு, ஹரிஷ் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு. இந்த இடத்துல 2 ஒர்க்கான எஃபிஷியன்சி பார்த்தா 3:2 எஃபிஷியன்சி. அதாவது 3 ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க வந்து 2 ஒர்க் பண்ணுவாங்க. பட் இங்க பாருங்களேன், அவங்களோட டெய்லி வேஜஸ், அவங்களுக்கான சம்பளத்தை வச்சு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒர்க்கை வச்சு சொல்றோம். 3 ஒர்க்கு 2 ஒர்க்கான எஃபிஷியன்சி சொல்றோம். ஸோ அதனால என்னன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இல்ல என்ன சொல்றாங்க, அவங்களோட டெய்லி வேஜை ரேஷியோல சொல்லிட்டாங்க. அப்ப என்ன 5 மடங்கு 6 மடங்கு அர்த்தம். அந்த ரேஷியோ வச்சுக்கலாம். 5 மடங்கு 6 மடங்கு. அவங்களோட தினசரி ஊதியத்தோட ரேஷியோ வந்து 5:6. என்ன மீனிங்,
ஸ்வேதாவோடது வந்து ரூ. 5 இருக்கலாம். ஹரிஷோடது ரூ. 6 இருக்கலாம். இல்லையா ரூ. 50 இருக்கலாம், ரூ. 60 இருக்கலாம். இல்லையா ரூ. 500 இருக்கலாம், ரூ. 600 இருக்கலாம். அதாவது இந்த 5 6ஓட மல்டிபிளா தான் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ரூ. 5 அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்வேதாவோடது ரூ. 5வும், இவரோடது வந்து ரூ. 6 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்வேதா வந்து 20 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின்ல குடுத்துறாங்க 20 நாள் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், 20 × 5 போறேன். அதே மாரி வந்து ஹரிஷ் வந்து 30 நாள் வேலை பார்க்குறாரு. அதாவது ஒரு நாள்ல ரூ. 6 அவருக்கு கிடைச்சதுன்னா 30 நாள் வேலை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப அது 100 அப்படின்னு வரும். இங்க பார்த்தோம்னா 180 வரும். இந்த 0க்கு இந்த 0 போயிரும். இத 2ஆல அடிச்சுன்னா 2 10. இத 2ஆல அடிச்சுன்னா 9 18. இப்ப என்ன ரேஷியோல இருக்கேன், 5:9 ரேஷியோ. இப்ப இந்த ரேஷியோ வச்சு அவங்க அந்த ப்ராஜெக்ட முடிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதா, 28,000 கிடைக்குது. அதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த இருக்கிற 28,000 இது என்னன்னா 5 மடங்கு 9 மடங்கு டோட்டல் மடங்கு அப்படின்னு பார்த்தா 14 மடங்கு. ஒரு 14 14, 2 14 28. ஒரு மடங்கு வந்து 2000. கேட்கறது வந்து யாரோட, ஸ்வேதாவோட ஷேர். ஸ்வேதாவோட ஷேர் அப்படின்னு பார்த்தா 5 மடங்கு. 5 × 2000 அப்படின்னு போடுவோம். 5 × 2000 போட்டோம் 10,000 வரும். 10,000 தான் யாரோட ஷேர் அப்படின்னு பார்த்தா ஸ்வேதாவோட ஷேர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ வரும். இந்த கொஸ்டின் ஏன் ட்விஸ்டடா இருக்குன்னா, இதுல வந்து டெய்லி வேஜஸ் சொல்லிட்டு வேற ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதை வச்சு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, அந்த மொத்த அமௌண்ட் வந்து டிவைட் பண்ண சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நார்மல் பேட்டர்ன் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. அதனாலதான் இந்த மாதிரி லாஜிக்கலா எப்படி சால்வ் பண்ணுறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போனா, அவ்வளவுதான் டைப் 3 முடிஞ்சது. அடுத்து டைப் 4ல லெஃப்ட் கான்செப்ட் அப்படின்ட்டு, அதாவது ஏ ஒர்க் பண்றது, பி ஒர்க் பண்றது, ஏ வந்து பாதியில விட்டு போயிடாது, இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி அப்ரோச் பண்றது, ஆன்சர் பண்றது உண்மையான பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இண்டிவிஜுவலி இன் 12 days and 18 days. They started doing the work together, but after 4 days, A had to leave and B alone complete the remaining work. The whole work was completed in எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஏ இருக்காரு, அதே மாதிரி பி இருக்காரு. ஏ வந்து 12 நாள்ல முடிக்கிறாராம், பி வந்து 18 நாள் தனித்தனியா முடிச்சான். 12க்கும் 18க்கும் மொத்த டோட்டல் ஒர்க்கு ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்க்குறாங்க அதை கண்டுபிடிச்சலாம். என்ன 12 18 எல்சிஎம் பார்க்க வேண்டியதான். இதை 3ஆல போட்டோம்னா 3 12, 6 3 18. அடுத்து 2ஆல போட்டோம் 2 4 2 6. இதுக்கப்புறம் போட முடியாது. இங்க 6, இங்கே வந்து 6 6 6 36 வரும். இப்ப டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா 36 டோட்டல் ஒர்க். இப்ப 12 3ஆல போட்டோம் அப்படின்னா 36 வரும். 18 2ஆல போட்டோம் அப்படின்னா 36 வரும். அதாவது 1 டேல 3 ஒர்க் வந்து ஏ பண்ணா 12 நாள்ல டோட்டல் ஒர்க்கான 36 பண்ணுவாரு. அதே மாதிரி பி வந்து ஒரு நாள்ல 2 ஒர்க் வந்து பண்ணா 18 நாள்ல மொத்த ஒர்க்கான 36 ஒர்க் பண்ணுவாரு. இப்ப கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க 2 பேர் வந்து சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னு. அப்ப என்ன, 1 டேல ஏ அண்ட் பி 2 பேர் வந்து எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க, இங்க ஒரு 3 ஒர்க்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப என்ன, 5 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. இவங்க எத்தனை வேலை பாக்குறாங்கன்னா 4 நாள் வந்து வேலை பாக்குறாங்க. ஏன்னா 4 நாளுக்கு அப்புறம் தானே ஏ வந்து போறாரு. 1 டேல 5 ஒர்க் அப்படின்னா 4 டேஸ்ல வந்து எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க, 4 5 20. அப்ப 20 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. டோட்டலா முடிக்க வேண்டிய ஒர்க் வந்து 36 ஒர்க். அப்ப அந்த 20 ஒர்க் போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், 36ல 20 போச்சு அப்படின்னா மிச்சம் 16 ஒர்க் இருக்கும். அந்த 16 ஒர்க்கை தான் பி மட்டும் வந்து தனியா முடிக்கிறாராம். அப்ப என்ன, பி 1 டேல 2 ஒர்க் வந்து முடிப்பார். ஏன்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2 ஒர்க் முடிப்பாரு. அப்ப இருக்கிற ஒர்க் 16 ஒர்க் ரிமைனிங் ஒர்க். அதை தனியா முடிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும், 2ஆல அடிச்சோன்னா 8 டே. 8 நாள்ல என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அவர் வந்து டோட்டலா முடிச்சுவாரு. அப்ப கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இங்க ஆல்ரெடி 4 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துப்பாங்க. அடுத்து வந்து பி மட்டும் 8 நாள் பாக்குறாரு. மொத்தமா கூட்டணும் 12. அதனால ஆன்சர் சில இருக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, A and B can do a job 14 days and 18 days respectively. A work alone for 6 days and leave. The number of days required by B to complete the remaining job. போன கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். ஏ இருக்காரு, அதே மாதிரி பி இருக்காரு. ஏ வந்து 14 நாள், பி வந்து 18 நாள் வேலையை முடிச்சான். 14 18க்கு ரெண்டுக்குமே எல்சியை பார்க்கணும். 14 18க்கு பார்த்தோம்னா இது 2ஆல டிவைட் பண்ணோம்னா 7 2 14, 9 2 18. இதுக்கப்புறம் போட முடியாது. 7 × 9 போட்டா 63, 63 2 போட்டோம் அப்படின்னா 126. 126 தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஏ வந்து 1 டேல எவ்வளோ, 14 என்ன பண்ணா 126, 14 × 9 போட்டா 126, 18 × 7 போட்டோம் அப்படின்னா 126. இப்போ நம்ம 1 டே கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஒர்க் அலோன் ஃபார் 6 days அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஏ மட்டும் வந்து 1 டேல வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு, 9 ஒர்க் பண்ணுவாரு.
அப்ப 6 நாள்ல ஏ மட்டும் வேலை பார்த்தாருன்னா 54 ஆறும்போது 54 அவ 54 ஒர்க் வந்து முடிச்சிருவாரு. மொத்த ஒர்க் 126. இப்ப 127 54 போச்சுன்னா ரிமைனிங் ஒர்க். அந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. இப்ப 127 54 போச்சுன்னா 72 அப்படின்னு வரும். பி வந்து ஒன் டேல பி ஒன் டேல 7 ஒர்க்கை வந்து முடிப்பாரு. மொத்த ஒர்க்கு அதாவது இந்த ரிமைனிங் ஒர்க் தான் அவர் பண்ணி ஆகணும். இப்ப 72 72 7ஆல் அடிச்சுனா எத்தனை டே அடிச்சிடும்? 7ஆல் அடிச்சுனா 1770 மிச்சம் ரிமைனிங் 2 இருக்கும். இப்ப 2/7 இப்ப 10 2/7 டேஸ்ல என்ன பண்ணுவாரா கம்ப்ளீட் பண்ணுவாரு பி மட்டும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 2/7. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா A can finish a piece of work in 25 days. B can finish it in 20 days. They work together for 5 days and then A leave. How many days will B finish the remaining work? அதே பேட்டர்ன். A இருக்கு, B இருக்கு. A வந்து 25, B வந்து 20. 20க்கு 25 எல்சிஎம் எடுத்தா 100 வரும். இப்ப டோட்டல் ஒர்க் வந்து 100 ஒர்க்கு. 25 4ஆல போட்டோம்னா 100 வரும். 20 5ஆல போட்டோம்னா 100 வரும். கொஸ்டின்ல 5 நாளைக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்ப என்ன ஒன் டேல ஏ பிளஸ் பி பார்க்குற ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஒரு 5 ஒர்க்கு ஒரு 4 ஒர்க்கு. அப்போ 9 ஒர்க் வரும். 5 தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ 5 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் 9 ஒர்க் பண்ணும்போது 5 நாள்ல வந்து 45 ஒர்க் முடிப்பாங்க. மொத்தம் டோட்டல் ஒர்க் 100 ஒர்க்கு. அப்ப 100 ஒர்க்ல 45 ஒர்க் போச்சுன்னா மிச்சம் 55 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் மட்டும் பார்க்குறேன்னா பி மட்டும் தான் பார்க்குறாரு. அப்ப என்ன பி ஒன் டேல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு? 5 ஒர்க் பண்ணுவாரு. மொத்த ஒர்க்கான 55 ஒர்க். ஏன்னா ரிமைனிங் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். 55 டிவைட் பை போட்டோம் அப்படின்னா 11 அப்படின்னு வரும். 11 டேஸ்ல இந்த ரிமைனிங் ஒர்க் முடிச்சிருவாரு. கொஸ்டின்ல கேட்டது அந்த பி ஃபினிஷ் பண்ற டே மட்டும் தான் கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 11 டேஸ் சில இருக்கு. நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டக்குன்னு இந்த ஏபிக்கான எல்சிஎம் எடுத்து ஒன் டே எவ்வளவு ஒர்க் பண்றாங்க இதை நீங்க ப்ராப்பரா கண்டுபிடிச்சாவே மிச்சத்தை எல்லாத்தையும் மைண்ட்லயே போட்டு கொண்டு வந்துடலாம். தேவையில்லாம இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க எக்ஸாம் ஹால்ல. சரியா? சரி, அடுத்து போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கேன் டு ஒர்க் இன் 12 days, பி இன் 6 days, சி இன் 3 days. AB start working together and after a day C joined them. The total number of days required to complete the work. இதுல என்ன எக்ஸ் ஓவரால் சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் க்ளூ என்னன்னா ஏபி வந்து ஒர்க் பண்றாங்க ஃபர்ஸ்ட் தான், பட் வந்து சி ஒர்க் பண்ண மாட்டாரு. செகண்ட் டே தான் வந்து சி ஜாயின் பண்றாரு. அப்படின்னா என்ன? அப்ப ஏ பி சி ஒன் டே இதை கண்டுபிடிச்சலாம். ஏ வந்து 12, பி வந்து 6, சி வந்து 3. இது 3க்கு நம்ம எல்சிஎம் பார்த்தா 12 தான் வரும். 12 × 1 6 × 2 3 × 4. என்ன பண்றேன்னு உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஏபி வந்து ஒர்க் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் தான். ஏன்னா சி வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து ஒர்க் பண்ணல. இப்போ என்ன ஏ பிளஸ் பி 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே வந்துன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க? இங்க ஒரு ஒர்க்கு, இங்க ஒரு 2 ஒர்க்கு. இப்போ மொத்தமா பார்த்தா 3 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அடுத்து 2வது நாள் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேருமே சேர்ந்து செகண்ட் டேல வந்துன்னா வேலை பார்க்குறாங்களாம். அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க? இங்க ஒரு 4 ஒர்க். ஆல்ரெடி 3 4 அப்ப 7 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 12 ஒர்க். அந்த ஃபர்ஸ்ட் டே முடியும் போதே வந்து என்ன 3 ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா என்ன 12ல 3 ஒர்க் போச்சு அப்படின்னா மிச்சம் 9 ஒர்க் தான் இருக்கும். இந்த 9 ஒர்க்கை தான் வந்து செகண்ட் டேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 9 ஒர்க்ல வந்து 2வது நாள்ல 7 ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன மிச்சம் ரிமைனிங் பார்த்தோன்னா ஒரு 2 ஒர்க் தான் இருக்கு. இங்க எத்தனை டேஸ் நடக்குன்னா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு, செகண்ட் டே முடிஞ்சிருச்சு, தேர்ட் டே தான் வரும்போது என்னன்னா அந்த 2 ஒர்க் முடிக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன 2 டேஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது. மிச்சம் ரிமைனிங் இருக்கிற 2 ஒர்க்கை இந்த 3வது நாளுமே வந்து 3 பேர் வேலை வைப்பாங்க. அவங்களால டோட்டல் ஒர்க்கா 7 ஒர்க் முடிக்க முடியும். டிவைடட் பை 7ன்னு போட்டுக்கிறேன். இப்ப 2/7 டேஸ்ல என்ன பண்ணுவோம்னா முடிப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏல இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். 5th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா PQR can complete a work alone in 12, 15 and 20 days respectively. ரெஸ்பெக்டாவே தனித்தனியா பண்றாங்கன்னு அர்த்தம். They started the work together. B left the work 8 days before the work was completed and Q left the work 5 days after B had left or complete the remaining work alone. How many days will be required to complete the whole work? இந்த பேட்டர்ன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் நார்மலா கொடுக்குற மாதிரி PQR 3 பேர் வந்து தனித்தனியா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவங்க மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சலாம். அதை வச்சு ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அதையும் கண்டுபிடிச்சலாம். பட் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 பேருமே வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வேலை முடியறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி யார் வெளியே போயிடறாருன்னா பி வந்துன்னா வேலையை பிடிக்காம வெளில போறாராம். அப்படி பி வெளியே போறத பார்த்து அவர் போனதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு யார் போயிடறாருன்னா கியூவும் வெளியே போயிடறாராம்.
மிச்சம் உள்ள டே மட்டும்தான் ஆர் வந்து தனியா வேலை பார்த்தா மொத்த வேலையை எத்தனை நாளா பார்ப்பாங்க அதான் கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற க்ளூ வச்சு பிக்யூஆர் இவங்க 3 பேரை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு 12னா இவர் வந்து 15, இவர் வந்து 20. அந்த 12, 15, 20 இதுக்கு நம்ம டானாவத்தல் எல்சிஎம் எடுத்தோம்னா 60ன்னு வரும். 60 என்னன்னா டோட்டல் ஒர்க்கு. இப்ப 12 என்ன பண்ணா 60 வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா, 15 4ஆல மல்டிப்ளை பண்ணா, 20 3ஆல மல்டிப்ளை பண்ணா. அந்த டைப்ல நம்ம டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒன் டேல 3 பேரும் தனித்தனி எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா பி வந்து வேலையை விட்டு போறாங்களாம். பட் அதை எப்படி சொல்றாங்க பாருங்களேன். இந்த மொத்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி 8 நாள் இருக்கும் பாத்தீங்களா, அப்ப வந்து வேலையை விட்டு போயிடறாராம். அப்ப என்ன மீனிங்னா இந்த ஸ்டார்டிங்ல இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றது இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்தோம்னா மொத்த ஒர்க் எவ்வளவு 60 ஒர்க். இந்த 60 ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 8 நாள் இருக்கு வச்சுக்கலாம். அந்த 8 டேஸ்ல யாரு போயிரு அப்படின்னா பி வந்து வெளியே போயிடறாராம். அப்படி பி போறத பார்த்துட்டு கியூ என்ன பண்ணிட்டாராம், இந்த பி போனதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா யாருன்னா கியூ வந்து வெளியே போயிறாரு. இப்ப கியூ வந்து 5 டேஸ்ல வந்து வெளியே போயிடுவாரு. இப்ப இங்க எத்தனை டேஸ் இருக்கும், அதாவது மொத்தமா பார்த்தோன்னா 8 நாள். அந்த 8 நாள 5 நாள் கழிச்சு வந்துன்னா கியூ போயிட்டா இந்த லாஸ்ட் 3 நாள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 3 நாள் யார் மட்டும் தான் வேலை வைப்பா, ஆறு மட்டும் தான் வேலை வைப்பாரு. ஆனா அந்த 8 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 8 நாள் முடியிற வரைக்கும் யாருன்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் 3 பேருமே பார்ப்பாங்க. இந்த நடுவுல அந்த 5 நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 நாள் யாரு பாப்பா, கியூ பிளஸ் வந்து ஆர் மட்டும் தான் பார்ப்பாரு. அந்த லாஸ்ட் 3 நாள ஆர் மட்டும் தான் பார்ப்பாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோம்பர் பண்ணிக்க. மொத்தம் 60 ஒர்க்கு. அந்த 60க்கு முன்னாடி 8 நாளைக்கு முன்னாடி என்னன்னா பி வந்து வெளியே போயிடறாராம். அப்படி பி வெளியே போறத பார்த்து கியூ வந்துன்னா 5 நாள் கழிச்சு போறாராம். அப்ப 5 நாள் வரைக்கும் அவர் வேலை பார்ப்பாரு. அதனாலதான் கியூ வேலை பார்க்கறாரு. அதே மாதிரி வந்து ஆறு எப்போதும் வேலை தான் பார்க்க போறாரு. ஆர் வந்து வெளியே போறதே இல்ல. பட் ஒன்ஸ் வந்து அந்த கியூ போனதுக்கு அப்புறம் மிச்சம் ரிமைனிங் வந்து 3 நாள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 3 நாள வந்து ஆர் மட்டும் தான் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த 8 நாள் போக மிச்சம் இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஆர் வந்து என்னன்னா ஒன் டேல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு, ஆறு ஒரு நாள் வந்து 3 ஒர்க் பண்ணுவாங்க. சோ 3 ஒர்க் வந்து பண்ணுவாங்க. இங்க 3 நாள் வந்துன்னா அவர் மட்டும் தான் பாக்குறாருல. அப்ப என்ன 3 டே வந்து எவ்வளவு பார்ப்பாரு, 9 ஒர்க் பார்ப்பாரு. சோ இது வந்து இருக்கட்டும். அடுத்து என்னன்னா இந்த கியூ அண்ட் ஆர் இவங்க வந்து என்னன்னா 5 நாள் பார்ப்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் வரலாம். அதான் ஆர் வந்து ஃபுல்லாவே பார்ப்பார்ல, ஃபுல்லாவே போட வேண்டியது நம்மளுக்கு தெரியாது எவ்வளவு டே டோட்டலா பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இருக்கிற டே வச்சு நம்ம பாக்குறோம். சரி இப்ப இந்த கியூ பிளஸ் வந்து ஆர் இவங்க வந்து எவ்வளவு பார்ப்பாங்க, அதாவது இங்க பாருங்க கியூ வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ஒர்க்கு, ஆர் ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா 7 ஒர்க்கு பண்ணுவாங்க. இவங்க எத்தனை பாக்குறாங்க, 5 நாள் வந்து பாக்குறாங்க. 5 டேஸ் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, 7 5 35 ஒர்க் பார்ப்பாங்க. இப்ப இந்த லாஸ்ட் 8 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டாங்க, இங்க ஒரு 9 ஒர்க், இங்க ஒரு 35 ஒர்க். இப்ப மொத்தமா பார்த்தோம்னா 44 ஒர்க் வந்து இங்க முடிச்சிட்டாங்க. டோட்டலா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து 60 ஒர்க். அப்ப அந்த 60ல 44 போச்சு அப்படின்னா 16 ஒர்க். அப்ப என்ன இந்த 16 ஒர்க்கை தான் வந்து என்னன்னா இந்த பிக்யூஆர் இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து பண்ணிருப்பாங்க. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல வந்து எவ்வளவு பார்ப்பாங்க, இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு 5 ஒர்க்கு, 4 ஒர்க்கு, 3 ஒர்க்கு. அப்ப மொத்தமே கூட்டணும் 12 ஒர்க்கு. இப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு, 16 ஒர்க்கை தான் இவங்க 3 பேர் சேர்ந்து முடிக்கணும். ஒரு நாள்ல 12 ஒர்க் முடிக்கிறாங்கன்னா மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 4 ஒர்க் இருக்கும். அப்ப என்னன்னா இங்க ஒன் டே முடிஞ்சு 4/12 அப்படின்னு இருக்கும். ஓனானாங்க உன்னாங்க 12 1/3. அப்ப டோட்டலா வந்து எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இங்க ஒரு 3 நாள், இங்க ஒரு 5 நாள், அதே மாதிரி வந்து இங்க ஒரு நாள் பிளஸ் வந்து 1/3. அப்ப இங்க ஒரு 8, இங்க ஒரு 1 9 1/3 ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. அந்த 9 1/3 நம்ம எப்படி எழுதலாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 27 பிளஸ் 1 டிவைட் பை 3 வரும். அப்ப 28/3 வரும். 28/3 டேஸ் வந்து முடிப்பாங்க. ஆன்சர் சில இருக்கு. கொஸ்டினை புரிஞ்சுக்கிற வேண்டியது அவங்க கொடுத்ததை வச்சு வந்து கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா அவங்க கேட்கறது வந்து கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்தலாம். இங்க பாருங்களேன். PQR when working individually can complete a job in respectively 36 days, 48 days, 144 days. PQR start working together. P leave the job 12 days before the completion and Q leave the job 8 days before the completion. R works from the beginning till the end of the job. Determine the total number of days taken to complete the job. அதே பேட்டர்ன் தான் 3 பேர் இருக்காங்க. PQR நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். 36, இவங்க வந்து 48, இவர் வந்து 144. இது 3க்கு எல்சிஎம் பார்த்தா 144 தான் வரும். ஏன் சொல்றேன், இந்த 36 48 144 டிவைட் ஆகும்.
இப்ப 36 இன்ட்டு 4 போட்டா 144, 48 இன்ட்டு 3 போட்டா 144, 144 இன்ட்டு 1. நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒன் டேல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினோட ட்ரிக்கியான பார்ட் என்னன்னா, பி வந்து வேலையை விட்டு போறாரா எப்ப 12 டேஸ் பிஃபோர் த கம்ப்ளீஷன். வேலை ஒன் டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி மொத்த ஒர்க் எவ்வளோ 144 ஒர்க் வந்து அவங்க முடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்ல இருந்து 144 ஒர்க் வரைக்கும் போகணும். இப்படி பார்க்க வேண்டியதுல லாஸ்ட் வந்து நம்ம பண்ணுனா 12 டேஸ் வந்து யாரு வேலை பார்க்க மாட்டானா பி வந்து வேலை பார்க்க மாட்டாராம். அதே மாதிரி கியூ வந்துனா லாஸ்ட் 8 நாள். ஸோ கியூ வந்துனா லாஸ்ட் 8 டேஸ் வந்துனா கியூ வந்து வேலை பார்க்க மாட்டாரு. பட் ஆனா இந்த வேலையை ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் வந்து யாரு பாப்பாரு அப்படின்னா ஆறு வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆறு வந்து எண்டு வரைக்குமே பாப்பாரு. அந்த லாஸ்ட் பண்ணுனா இருக்கு பாத்தீங்களா, அதுல கடைசி 8 நாள் வந்து என்னன்னா யாரு மட்டும் தான் வேலை வைப்பானா ஆறு மட்டும் தான் வேலை வைப்பாரு. ஏன்னா பி வந்து ஆல்ரெடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கியூ வந்து என்னன்னா போயிட்டாரு. அப்ப அந்த லாஸ்ட் 8 நாள் யாரு மட்டும் தான் பாப்பா ஆறு மட்டும் தான் பாப்பாரு. பட் பி போனதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் இருக்குல்ல, ஏன்னா அந்த 4 நாள் கழிச்சுதான் வந்து அந்த லாஸ்ட் 8 டேஸ்ல யாரு போறாருன்னா கியூ வந்து போறாரு. அப்ப அந்த 4 நாள் வந்து கண்டிப்பா என்ன கியூ வேலை பார்ப்பாரு. அந்த டைம்ல வந்து கியூ மட்டும் பாப்பாரு, கியூவும் பார்ப்பாங்க, அதோட சேர்த்து ஆரும் பார்ப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் 3 பேருமே சேர்ந்து பார்ப்பாங்க. என்ன மீன் பண்றேன், ஆறு மட்டும் 8 நாள் வந்து வேலை வைப்பாரு. கியூ அண்ட் ஆர் 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை வைப்பாங்க. இவங்க 2 பேரையும் கூட்டி அதை வந்து மொத்தத்துல இருந்து கழிச்சுட்டா மிச்சம் இருக்கிற ஒர்க்கை தான் வந்து அந்த பிக்யூஆர் 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஆறு வந்து ஒன் டேல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க, ஆறு ஒன் டேல ஒரு ஒர்க் தான் பார்ப்பாரு. ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவர் எத்தனை வேலை தனியா பார்ப்பாரு 8 நாள் பார்ப்பாரு. எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பாரு 8 ஒர்க் முடிச்சிருப்பாரு. இது இருக்கட்டும். அடுத்து கியூ பிளஸ் ஆர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல வந்து எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க, கியூ பிளஸ் ஆர் ரெண்டையும் கூட்டினா 4. அப்ப 4 ஒர்க்கு நம்மளுக்கு தேவையானது இவங்க 4 நாள் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்ப இங்க எழுதுனா 4 டேஸ் வந்து வேலை பார்த்தா எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க, ஒரு நாள் 4 ஒர்க்குனா 4 நாள் 16 ஒர்க் முடிச்சிருவாங்க. அப்ப அந்த கடைசி 12 நாள் எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க, இங்க ஒரு 8 ஒர்க்கு, இங்க ஒரு 16 ஒர்க்கு. அப்ப இவங்க முடிக்கிற ஒர்க் பார்த்தா 24 ஒர்க் முடிக்கிறாங்க. டோட்டல் ஒர்க்னா 144. என்ன பண்ணிக்கிறேன் 144 மைனஸ் 24 கழிச்சு விட்டுறேன். ரிமைனிங் பார்த்தோன்னா 120 ஒர்க்கு. என்ன மீனிங், இந்த 120 ஒர்க்கு அதுதான் வந்து 3 பேர் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. பிக்யூஆர். ஸோ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4 3 1. அப்ப 8 ஒர்க்கு. அப்ப என்ன ஒன் டேல 8 ஒர்க் பார்த்தா முடிக்க வேண்டிய ஒர்க்கு, அதாவது ரிமைனிங் இருக்கிறது வந்து 120. 120 போய் 8ஆல் அடிச்சோன்னா இது 8ஆல் அடிச்சுன்னா ஓவர் 8 மிச்சம் ரிமைனிங் பார்த்தோன்னா 4 வரும். அப்ப 40 என்னஞ்ச 40 15. 15 நாள்ல என்ன முடிச்சிருவாங்க, அவங்க ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அப்ப இது வரைக்கும் எத்தனை நாளா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆறு மட்டும் வந்து 8 நாள் பார்ப்பாரு. அடுத்து வந்து கியூ அண்ட் ஆர் 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்ப்பாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் சேர்ந்து 15 நாள் வேலை பார்ப்பாங்க. இப்ப டோட்டல் பார்த்தோம்னா இங்க ஒரு 8 நாள் 12, இங்க ஒரு 15, இப்ப 27. இப்ப ஆன்சர் என்ன வரும், சி வரும். 27 நாள்ல அவங்க டோட்டல் ஒர்க்கை எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. இதோட டைப் 4 கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஸ் பார்ட்டான டைப் 5 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.